தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே உன்னையே அன்றி மண்ணிலோர் துணை இல்லையே எந்த அன்னையே உன்னையே அன்றி மண்ணிலோர் துணை இல்லையே எந்த அன்னையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே. வணக்கம் நேயர்களே, அன்னையின் தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு சனி ஞாயிறு காலை 6 மணிக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, நம்ம கெஸ்ட் ஸ்ரீ அன்னை அடிகள் அவர்கள். இவர் மேற்கு மாம்பலம் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தின் நிர்வாகி. இவர்கிட்ட நம்ம நேயர்கள் நிறைய கேள்விகள் இமெயில் மூலமா தமிழ்நாட்டுல இருந்து, மலேசியால இருந்து, கனடால இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. கடன் பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப இருக்கு, அதே மாதிரி மலர் மருந்து, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வியை தான் நான் சார் கேட்க போறேன். சோ இப்ப நம்ம அடிகளார் அவர்களை சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி, ஓம் சைதன்யமயி, ஓம் சத்தியமயே பரமே. நம்ம எல்லா நிகழ்ச்சிகளிலுமே பொதுவா சார் ரொம்பவே உற்சாகமா இருப்பாரு. ஆனா நம்ம இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அடிகள் ரொம்பவே உற்சாகமா, ரொம்ப இன்சுசாஸ்டிக்கா இருக்காரு. ஏன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், அடிகள் பிறந்த ஊர் திண்டிவனம். அந்த திண்டிவனத்துல புதுசா சார் ஒரு மையம் திறந்திருக்காங்க. ஸோ அதனால சார் ரொம்பவே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உற்சாகமா இருக்காங்க. கண்டிப்பா திண்டிவனம்ல இருக்கிற உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே இது உற்சாகமா, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதை பத்தி தான் நான் இன்னைக்கு சார் கிட்ட கேட்க போறேன். ஸோ நீங்களும் பாருங்க, கேட்கலாம். திண்டிவனம் என்னுடைய பிறந்த ஊருங்கிறதுனால ஒரு இரட்டிப்பு சந்தோஷம். இந்த மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு திண்டிவனத்தில் பெருமாள் கோயில் தெருவில் 74ஆம் நம்பர் அங்கே தொடங்கியிருக்கிறோம். அது என்னுடைய பள்ளி பருவம் பெரும்பாலான காலங்களை கழித்த ஒரு இடம். அந்த இடத்திலேயே ஒரு தியான மையம் அமைவது ஒரு பெரிய பாக்கியம். அதை காட்டிலும் என்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற திரு கர்மயோகி அவர்கள் படித்த பள்ளி வால்டர் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற நேஷனல் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். இந்த 2 பள்ளிக்கும் பக்கத்தில் தான் நம்முடைய தியான மையம் அமைஞ்சிருக்கு. இது என்னுடைய குரு பக்தியை காட்டுதுன்னு நான் நம்புகிறேன். திண்டிவனத்தில் இன்றைக்கி ஒரு மையம் ஆரம்பித்து மிக சிறப்பாக நிர்வகித்து வருகிறார்கள் திருமதி கலா அவர்கள். ஒரு தீவிரமான அன்னை பக்தர். தன்னுடைய வாழ்நாளில் அன்னையை தேடி, அரவிந்தரை தேடி எல்லோரும் வந்திருந்து வாழ்க்கையை முறையாகவும் சரியாகவும் அவர்கள் நடத்தி கொண்டு எல்லா வளமும் பெறணும்னு ஒரு தீவிர ஆர்வத்தோடு நிர்வகித்து வரக்கூடிய ரத்னகலா அவர்கள் திண்டிவனத்தை சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் என்று தீவிர ஆசை கொண்டிருக்கிறார். அவர் விரும்புகிற அந்த எண்ணம் ஈடேறுவதற்கு அன்னை அரவிந்தரும் திண்டிவனம் மையம் மூலமாக ஏராளமான அற்புதங்களை நடத்தப் போகிறார். நான் பிறந்த ஊரிலேயே ஒரு மையம் அமைவதற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் அமைந்திருக்கிறது. அது பெருத்த மகிழ்ச்சி. அதோடு இந்த மாதம் 26ஆம் தேதி நங்கநல்லூர் நம்முடைய அன்னை மையம் இருக்கிறது. வீரராகவன் தெருவில் இருக்கிறது. அந்த மையத்திற்கு இன்றைக்கி 9வது ஆண்டு கொண்டாடுகிறோம். அதுபோல் கோயம்புத்தூரிலே சாய்பாபா காலனியில் அமைந்திருக்கிற, அதாவது 123 நாராயணகுரு ரோடு, அங்கே இருக்கிற மையம் இப்பொழுது கூடுதல் சிறப்பாக மிக அதிமன உன்னத நிலையில் அது சிறப்பான ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களுக்கும் அற்புதங்கள் தொடர்ந்து நடப்பது
கோவை மையத்துக்கு ஒரு பெரிய பெருமையை தந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பக்தர்கள், அன்னை அன்பர்கள் உலகில் எந்த மூலையில் அன்னை மையம் ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏனென்றால் எங்கெல்லாம் விநாயகருடைய கோயில் இருக்கிறதோ அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு அன்னை மையத்தை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய லட்சியம். அப்படி பார்த்தால் உலகத்தில் லட்சக்கணக்கான மையங்கள் ஆரம்பித்து இந்த உலகம் அன்னை வழியில் மேன்மையடைவதற்கான உறுதி பூண்டு கொண்டிருக்கிற எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் உங்கள் ஊரிலேயும் நாங்கள் மையத்தை தொடங்கி அழகாக நடத்தி அன்னையின் அருள் பிரவாகத்தை எல்லோரும் பெறுவதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுப்போம். சார், பொதுவாக இப்போ நிறைய நம்ம வந்து பார்க்குறோம், இந்த கடன்னால வந்து ரொம்ப பெரிய தொல்லை இருக்குது. இப்போ கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாலும், படிப்புக்கு வாங்கினாலும், இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கோ, எனி பிஸ்னஸ் எதுக்கு கடன் வாங்கினாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அந்த கடனை கட்ட கடன்கிற மாதிரி கடனுக்கு மேலே கடன் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னா என்ன சார் பண்ணணும்? அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது ஒரு நல்ல குணம் கிடையாது, அது ஒரு தாழ்ந்த குணம். ஆக்சுவலி கடன் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஏராளமான குணக்குறையினால தான் அந்த நிலைமை வந்துருச்சு. அந்த சுச்சுவேஷனில் மேலே நீங்கள் கடன் வாங்குறது தவறு. ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலைமை ஏன் வந்ததுன்னு உணராமல் இருக்கும்போது வாங்கவும் கூடாது, அவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது. கடன் வாங்குறத பொறுத்த வரைக்கும் அன்னை மார்க்கத்தில் அது உடன்பாடு இல்லை. அப்போ ஒரு நாடே கடன் வாங்குது, கண்டிப்பாக பெரிய கோடீஸ்வரர்களே கடன் வாங்குறாங்க, பெரிய பெரிய பிசினஸ் கன்சர்னே வாங்குறாங்க. உண்மை. அப்போ கடன் வாங்கினால்தானே டெவலப் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒரு நல்ல நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக வாங்கலாம். ஆனால் கடன்கிறது ஒரு வாழ்க்கையோட சரிஞ்ச நிலையில் அவங்களுடைய கடமையை செய்கிறதுக்கு தேவைக்காக பணத்தை கடனாக வாங்கி பண்ணும் பொழுது அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இயல்பாகவே அந்த அமைஞ்சிடும். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு இப்போ பிசினஸ்னா அவங்க போட்டு அவங்க திரும்ப எடுக்க போறாங்க. இப்போ நம்ம இழுக்காததுக்கு போட்டால் அது வரப்போறது இல்லை, திரும்ப வராது. நீங்கள் கடன் வாங்கிட்டாலே என்னன்னா உங்களுடைய அன்றாட உழைப்பை 2 மடங்காக மாற்றினா தான் திரும்ப கொடுக்க முடியும். ஒன்று அது பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கணும். ஆமாம். இல்லைன்னா அதுக்கு பண்ணுற மனசு அவங்க ரெடியாக இருக்கணும் அது பண்ண. அதாவது 2 மடங்கு உழைக்கணும், அப்போ தான் நீங்கள் கடன் அடைக்க முடியும். நார்மலாக ஒர்க் பண்ணுறது வேறு 8 மணி நேரம், கடன் வாங்கிட்டா 16 மணி நேரம் உழைக்கணும். ஆனால் கடன் வாங்குறவங்களாம் என்ன ப்ராப்ளம்னா அவங்க 1 மணி நேரம் கூட உழைக்காமல் இருப்பாங்க. நீங்கள் உழைப்பை நிறுத்திட்டு கடன் வாங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடன் அடைக்கிற நிலைமை வராது. கண்டிப்பாக. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மதுரை நீங்கள் பிடிச்சிக்கணும். கடனை அடைப்பதற்கான செல்வாக்கு அன்னையை ஏற்றால்தான் சாத்தியம். எப்படின்னா கடனை வாங்குறப்போ நம்ம திரும்பி கொடுக்குற மனநிலை இருக்கும் இல்லையா? யாருமே கொடுத்துட்டு போறோம் தான் நினைச்சாங்க. ஆனா பணம் நமக்கு திரும்பி வந்தா கடன் வாங்கினவருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. இதுக்கு போடலாமே, அதுக்கு பதிலா இதை பண்ணலாமேன்னு உங்களுக்கு தோணி. இது காமனாவே மனித இயல்பு. அப்ப கொடுக்கணுங்கிற மனம் உண்மையிலே இருந்தா தான் அந்த வாய்ப்பும் வரும். இப்ப கடன்ங்கிறது என்னன்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது. அதனால பல பேர் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க யார் யாரை உதவுறாங்க, யார் உதவலை. அப்ப ஏற்படுற நிலைமையை அவங்க நல்லா லைஃப்ல ஒரு பெரிய பாடமா அவங்க கத்துக்கிறாங்க. அந்த கடன் பட்ட பிறகு அவங்க வாங்குறதுக்கு ஸ்டெப்பு வட்டி இல்லாத கடன் வாங்கினா பரவாயில்ல. இப்ப மீட்டர் வட்டிலாம் இருந்தது இல்லையா, இப்ப வந்து மெட்ரோ ரயில் இருக்கு இல்லையா, மெட்ரோ வட்டின்னு ஒன்று இருக்கு, ஜெட் வட்டின்னு ஒன்று இருக்கு. ஜெட் வட்டி, ஜெட் பிளேன் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி. நீங்க காலையில கடன் வாங்கினா ஈவினிங் நீங்க வந்து சிக்கிப்பீங்க, தப்பிக்க முடியாது. மனிதன் தற்காலிகமாக அந்த நேரத்துக்கு தப்பிக்க ஏதாவது ஒரு வழி தேடணும் தவிர இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தேடணும்னா இந்த நிலைமை ஏன் வந்ததுங்கிறது ரியலைஸ் பண்ணணும். அப்போ உங்களை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்முடைய குறையை ஒத்துக்கிட்ட மனதை மாற்றிக்கிட்டா தான் இது வெளியே வர முடியும். நீங்கள் கடன் இல்லாத ஆளே கிடையாது. சரி, 5 லட்சம் 10 லட்சம் பரவாயில்ல, 50 கோடி 100 கோடி 200 கோடிலாம் கடனில் வரேன். கடன் வந்துட்டதுன்னு கவலைலாம் பட வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கிட்ட வந்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. உலகத்தில் மனிதன் எந்த துன்ப நிலையில் இருந்தாலும் அதை மீட்கும் ஒரே தெய்வம் அன்னையோட ஸ்டேஜ் தான். அதுதான் அல்டிமேட் காட்.
ஏன்னா ஒரு சுப்ராமெண்டல் காட் அவங்களால தான் தீர்க்க முடியும். நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் அதுக்கு தீர்வு கிடையாது. அன்னைக்கிட்ட வரும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், உண்மையை நாங்கள் விரிவாக புரிய வைக்கிறோம். கடன் வந்துடுச்சு, அதை அடைப்பதற்கு நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஏராளமான செல்வம் வந்தால் தானே நீங்கள் அடைக்க முடியும். இப்போ ஏராளமான செல்வங்கிறது எதுக்குள்ள இருக்கு? நம்ம உழைக்கணும். அப்போ நாங்கள் என்ன சொல்றோம், உழைப்பை 2 மடங்கு ஆக்கணுங்கிறோம். அதை விட அன்னை சொல்றது என்னன்னா, அந்த வேலையை பார்த்து பார்த்து ரசிச்சு, இதை விட இன்னும் அழகா செய்ய முடியுமா, இதை விட இன்னும் சந்தோஷமா செய்ய முடியுமான்னு அந்த வேலையில மூழ்கிட்டீங்கன்னா, அந்த வேலையின் மூலமாக நீங்க அப்படியே கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வேலை. அப்ப யாருமே அதை வந்து பாராட்டுவாங்க இல்லையா? பல பேரை பாராட்டுற மாதிரி நீங்க வேலையில உள்ள போயிட்டீங்கன்னா பணம் தாராளமாக வரும். அப்படி தாராளமாக பணம் வந்தா தான் நம்மளால கடன் அடைக்க முடியும். இதோட அடிப்படை தெரியாம எல்லாரும் என்ன பண்றாங்க, கடன்லயே தான் இருக்கலாம் தவிர அதோட பேசிக் புரியாம அவங்க எங்கேயும் ஓடிட்டே இருக்காங்க. வாழ்நாள் கூட வீணா போகுது. இப்ப கடன் வாங்குறேங்கிறாரு, திரும்பி அடைக்க முடியலங்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், உட்கார வச்சு என்ன நடந்ததுன்னு கேட்கிறேன். அதுல தயங்கி சொல்லாம இருக்கிற மேட்டரை கேட்கும்போது சொல்லுவாங்க, இதுக்காக தானங்க நான் குடிக்கவே போறேன்பா. நீங்க குடிக்கிறதுனால கடன் அடைச்சிட முடியாது. கண்டிப்பா. நீங்க கொஞ்சம் ரூபாய் எடுத்து போய் ஒயின் ஷாப்ல கொடுக்குறீங்க, இந்த பணம் வந்து லட்சுமி, செல்வத்தை கொண்டு போய் நீங்க தவறான காரியத்துக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி திரும்ப உங்களுக்கு பணம் லைஃப்ல வரும்? அப்போ குடின்னு இடத்துல நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா மேல மேல கீழே தான் கொண்டு போகும். அது ஒருபோதும் மேல அலோ பண்ணாது. நம்மிடம் தவறான குணங்கள் இருக்கும் பட்சத்தில் கடன் அடைப்பதற்கு வாய்ப்பு அறவே இல்லை. அடையணும்னா அன்னையை ஏற்றுக்கொள்ளணும். அன்னையை ஏற்றுக்கொள்வதுன்னா அன்னை முறையை ஏற்றுக்கொள்ளணும். அது என்ன அன்னை முறை? அதான் சொல்றேன், செல்வம். அன்னை மகாலட்சுமியோட அம்சம் நம்ம வீட்டில் இருக்கணும். அப்ப வீட்டில் வந்து அழுக்கு எங்க பார்த்தாலும் அழுக்கு இருக்கும். ஃபேன்ல இருந்து, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருந்து, டிவிக்கு அடியில இருந்து, வீட்டுக்குள்ள அப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து அழுக்கு இருக்கிற இடத்துல செல்வம் உள்ளே வர முடியாது. தரித்திரம் தான் குடியிருக்கும். கண்டிப்பா கருப்பு பூச்சி இந்த மாதிரி இருக்கிறது தான் இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல பேய் பிசாசு கூட தங்க பயப்படும். அவ்வளவு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அது மனிதர்கள் குடியிருக்கிற மாதிரி இருக்காது. ஆனா பார்க்கறதுக்கு ஃபிளாட் இருக்கும், அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அசோசியேஷன் இருக்கும், அதுக்கு தலைவர் இருப்பாங்க, செயலாளர் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு போனா நகை பத்தி 200 ரூபாய் போட்டு போவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போனா ஒரு செகண்ட் இருக்க முடியாது. நெகட்டிவ் ஃபோர்ஸும் கெட்ட சக்திகளும் வீடு முழுக்க நிரம்பி இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி உங்களுக்கு பணம் வரும்? ஏன் கடன் வராம இருக்காது? அப்ப அன்னை முறையே உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க, என்ன ஏற்காம இருக்கிறீங்க. வாழ்க்கையில வளம் வேணும், செல்வம் வேணும்னா அன்னை சொல்றாங்க, வீட்டை சுத்தம் செய் 100%. அந்த இடம் வந்து ஒரு அமைதியும் ஒரு தியான சூழல் இருக்கும். சண்டை இருக்கக்கூடாது. இன்னைக்கு கடன் இருக்கிற எல்லாரும் கேளுங்க, அவங்க வீட்டுல சண்டை இருக்கும். யார் வீடெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு கடன் கண்டிப்பா வரும். சண்டை போட்டா கடன் வரும், கடன் இருக்கிற இடத்துல சண்டை வரும். கண்டிப்பா. நீங்க சண்டையை நிறுத்தினா கடன் தீரும். இதுதான் அன்னை முறை. ஏன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம் என்ன பண்ணணும்னு. ஆமா. அப்ப மதர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்குள்ளர இந்த அழுக்கும் சேர்ந்து சண்டையும் சேர்ந்து வியாதி உற்பத்தி ஆயிடும். இப்ப என்ன சொல்றாங்க, கடன் அடைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற வியாதிக்கு மருத்துவ செலவு ஜாஸ்தியாகுது. ஆமா, சுத்தம் இல்லாதனால சண்டை போடுறதால டென்ஷன். இது ரெண்டாவது என்ன புரியல. நான் இப்ப பிரெஞ்சா பேசினேன், ஜெர்மனா பேசினேன், இல்ல நான் சொல்ற விஷயத்தை யாராவது சொல்லாம இருந்தாங்களா? எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அன்னை பிரத்யேகமா இதுக்கு வந்து வரையறை பண்ணியிருக்காங்க. சுத்தம் இருந்தால் தான் செல்வம் வரும், அழுக்கு இருக்கவே கூடாது, சண்டை போடாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. புரியுதுங்களா? அப்போ உங்க வீட்டு சூழல்ல வந்து வியாதிகள் பெருத்திட்ட பிறகு உங்களுக்கு வருமானம் பூரா அங்க போயிடும். சில வைத்தியத்துக்கே போயிடும். அப்போ உங்களுடைய நேரத்தை எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, வேஸ்டா 18 மணி நேரம் என்ன பண்றீங்க, டிவி பார்க்குறீங்க. இப்போ நம்ம வந்து காலையில ஒரு 10 மணிக்கு நம்முடைய ப்ரோக்ராம் போடலான்னு பார்த்தா நாங்கள் காலையில ஆஃபீஸ் கிளம்பிடுவோமே, நாங்கள் எப்படி பார்க்கறதுங்கிறாங்க. 12 மணிக்கு போடலான்னு கேட்டால் மதியம் யார் சமைக்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஈவினிங் நம்ம ப்ரோக்ராம் போடலான்னு கேட்டால் எங்களுக்கு மற்ற சேனலில் முக்கியமான சீரியல் இருக்குங்கிறாங்க. அப்போ நைட்டு போடலாமான்னு கேட்டால் நைட்டு எங்கள் குடும்பத்தில் மற்ற எல்லாத்தையும்
டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் படுக்க வேணாமாங்கிறாங்க. 10 மணிக்கு மேலே போட்டால் நாங்கள் தூங்கிடுவோங்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு போட்டால் எந்திரிக்க முடியலங்கிறாங்க. இப்போ 6 மணிக்கு போட்டால் எங்களுக்கு சண்டே வாச்சு நான் எப்படி எந்திரிக்கிறதுன்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு சோம்பேறித்தனமும் காரணமும் சால்ஜாப்பும் நீங்கள் நல்ல விஷயத்த பார்க்கறதுக்கே இவ்வளோ சொன்னீங்கன்னா, அப்போ வாழ்க்கையில் நீங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தமே இல்லாமல் இருக்கு. அப்போ என்ன நோக்கத்தோடு இருக்கிறோம்? நம்மள எல்லாமே கொஞ்சம் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். இதுதான் அன்னை சொல்றாங்க மனமாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அதாவது வாழ்க்கையில நம்மள உள்ள போய் பார்க்கணும், நம்ம என்ன பண்றோங்கிறத பார்க்கணும். அதை யாரும் சரியா பார்க்கறது இல்லை. ஆனா அடுத்தவங்களெல்லாம் பத்தி பார்த்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. கடன்கிறது வரக்கூடாது. நான் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறேன். அதுல என்ன வலி, வேதனைகள், அவமானம், மன உளைச்சல், அப்படி ஒரு பயந்த நிலையிலேருந்து தாண்டி வரணும். எதுக்குன்னா இதுக்கு ஒரு தீர்வு அன்னைகிட்ட இருக்கு. வாங்க, எவ்வளவு கடன் இருந்தாலும் வாங்க. சில பேர் கடன் வாங்கிட்டு வருவாங்க மையத்துக்கு வரதுக்கே கடன் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா கடன் வாங்கி மட்டும் காணிக்கை போட்டு கூடாது மதருக்கு. ஏன்னா கடன் வாங்கி காணிக்கை போட்டால் காணிக்கை அவங்களுக்கு மேல மேல கடனை கொண்டாந்து விட்டுரும். அன்னைக்கு எதை கொடுக்கறீங்களோ அது 100 மடங்கா மாறும். கடன் வாங்கி கொடுத்தா 100 மடங்கு கடன் மாறிடும். உழைச்ச காசுல தான் காணிக்கை போடணும். அதனால கடன் எந்த நிலையில் இருந்தாலும் அன்னையிடம் தீர்வு இருக்கு. ஆனா அடிப்படை என்ன புரிஞ்சுக்கணும்னா, பணம் தன்னை விட உயர்ந்தவளை தான் தேடி போகும். அப்படி இருக்குது. அதை விட உயர்ந்தவளை தான் தேடுது. நாம எல்லாம் தாழ்ந்த நிலையிலிருந்து பணத்தை தேடி ஓடுறோம். அது நம்மளை விட வேகமா ஸ்பீடா ஓடுது. நம்மளை தாண்டி ஓடி போயிடுது. அதனால பணத்துக்கு அதை விட உயர்ந்தவளா இருந்தா தேடுது. அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மளை உயர்த்திக்கிட்டாதான், நம்ம பணத்தை விட உயர்ந்தாதான் நம்ம தானா வரும். நீங்க ஓட வேணாம், அது எல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டுல குவிஞ்சிடும். பணம் அளவு கடந்து வாழ்க்கையில குவியணும்னா அன்னை முறையை ஏற்றுக்கொள். அப்படி பார்த்தா நிறைய இருக்கு. உண்மையை பேசினா பணம் வரும். ஒரு வேலையை பங்க்சுவலா டெய்லி வந்தா பணம் வரும். புரியுதுல்ல? ஹார்ட் ஒர்க் இருந்தா வரும். கிரியேட்டிவிட்டி, நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுல கிரியேட்டிவிட்டி இருக்கணும். வேலையில சந்தோஷம் வந்தா பணம் வரும். சுத்தம் வந்தா பணம் வரும். வெள்ளை அள்ளி அன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணா வரும். அன்னையோட திருநாமத்தை திரும்ப திரும்ப சொன்னா வரும். இப்படி 1000 முறைகள் இருக்கு. ஆனா எது ஈஸியா நீங்க பண்ணலாமே? கண்டிப்பா. அதனால இன்னைக்கு கூட இந்த ப்ரோக்ராம் நம்ம ஏன் 6 மணிக்கு போடுறீங்களா? அட்லீஸ்ட் இதுக்காகவாது நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சு பழகி. ஏன்னா அப்துல் கலாம் 2020 இந்தியா வல்லரசு ஆகும்னாரு. அவர் இப்ப இல்ல, சொன்னவர் போயிட்டாரு. இனிமே நமக்கு எப்படின்னு யோசிக்க கூடாது. அவர் சொன்னது நம்மளெல்லாம் சேர்த்துன்னு சொன்னாரு. கண்டிப்பா. அப்ப 20 வல்லரசு எப்படி தானா ஆயிடுமா? இல்ல, நம்ம எல்லாம் இப்ப பண்ணணும், ஏதாவது பண்ணணும்ல. அட்லீஸ்ட் உங்களை சீக்கிரம் எந்திரிக்க வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி தான். புரியுதுல்ல? அதனால நல்ல நிகழ்ச்சியை நாம மட்டும் இல்லை, எல்லாரும் பார்க்கணும். பார்த்து கேட்கறது மட்டும் இல்லை, இதை விட ஒரு அருமையான ப்ரோக்ராம் உலகத்துல வாய்ப்பே இல்லை. ஏன் சொல்றேன்னா, அன்னையும் சொன்னேன், எல்லா முறைகளும் உங்களுக்கு கடல் அளவு இருந்தாலும் வார வாரம் கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஞான கல்வியால உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறும், ஒளி வரும், முகம் தேஜஸ் வரும், எல்லா மனநிலையும் ஆனந்தம் பெருக போகுது. தயவு செஞ்சு அன்னை முறையை கடைபிடிங்கள். இதுல தான் உங்களுக்கு விமோச்சனம் இருக்கிறது. இதுவரையிலான ஆன்மீகம் பலன் தரல, பக்தி பலன் தரல. காரணம், நம்முடைய மனப்பான்மை அவ்வளவு உயர்வா இல்லை. உங்களுடைய மனசை உயர்த்துறதுக்கான ஒரே அவதாரம் அன்னை தான். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை பின்பற்றுங்கள், அவர் சொல்வதை கடைபிடிங்கள். இந்த உலகம் உங்களுக்கு எப்பொழுதும் சொர்க்கமாக இருக்கும் தான் என்ற கருத்து. சரி, இப்போ நீங்கள் கடன் பிரச்சனைக்கு வரதை பற்றி சொன்னீங்க, அண்ட் அதுக்கான தீர்வும் சொன்னீங்க. இப்போ கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா விதமான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இந்த சொசைட்டியில். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியான அதிகமான பிரச்சனைக்கு உங்ககிட்ட கன்சல்டிங்க்கு வராங்க, அண்ட் அதுக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்கு சார்? ரொம்ப பிரதானம், இன்னைக்கு எல்லாருக்குமே தூக்கம்ங்கிறது அறவே இல்லை. அதோடு சேர்ந்த கவலையும் சேர்ந்துக்குச்சு. பெரும்பாலான குடும்பங்களில் சண்டை தான், ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை. பல்வேறு விதமான ஒருவரை பற்றி ஒருவரை எரிச்சலான விமர்சனங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குடி வேற சேர்ந்துக்குச்சு. வீட்டுக்கு ஒரு குடிகாரனாக கண்டிப்பாக உண்டு. அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணமும் அங்கங்கே தலை தூக்குது. இன்னொரு பக்கம் கெட்ட சகவாசம். இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. தவறான மனிதர்களோட நமக்கு தொடர்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாழ்க்கை கீழே போயிடுது. கெட்ட கெட்ட கனவுகளை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ யாரை கேட்டாலும் இந்த ப்ராப்ளம். திருமணத்தில் ஃபெயிலியர்,
இதெல்லாம் அன்னை முறையில் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. காதல் பிடிவாதம். இன்றைக்கி பெண்கள்லாம் தைரியமாக போய் ஹாஸ்டலில் தங்கிக்கிறாங்க. வீட்டில் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே கோச்சிக்கிறாங்க. சந்தேக மனப்பான்மையினால பல திருமணங்கள் எல்லாம் ரொம்ப முறிஞ்சு போயிட்டே வருது. எல்லாத்துக்கும் காரணம் அகங்காரம் தான். இந்த அகங்காரத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு அது அன்னை சக்தியால் தான் முடியும். அதனால் இன்றைக்கி முரட்டுத்தனமும் ஒரு விதமான மனநல பாதிப்பு பெரும்பாலும் இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்குது. சோம்பல் சொல்லவே வேணாம். இன்னைக்கு யாரும் வேலை பார்க்குறதே கிடையாது, குனிகிறது கிடையாது, நிமிறது கிடையாது, எல்லாம் ஒயிட் கலர் ஜாப் ஆகிடுச்சு. இப்படியே போனால் நான் 10 வருஷத்தில் 98% பேர் வேலையே பார்க்காமலே சுகமாக இருக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. இது உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிய கேடு. கொடுத்த பணம் வரல, இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நம்முடைய மனநிலையும் நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய சுபாவத்தில் இருக்கிற கோளாறால் வருது. இதை தான் அன்னை லைஃப் சீக்ரெட்டில் சொல்கிறாங்க. நிலம் வைக்கலைங்கிறீங்க, எப்படி விற்கும்? அப்போ அன்னை முறையை நம்ம ஏற்கணும். நம்முடைய லைஃப்பில் தொடர்ந்து மருத்துவ செலவுகள், நேர விரயம், வாக்கில் நேர்மை இல்லாமை, இப்படி நம்முடைய டே டு டே ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய குணங்கள் பழக்கங்கள்லாம் ரொம்ப தாழ்வாக இருந்ததுன்னா அது பிரச்சனையாக மாறிடுது. இதை தீர்க்கணும்னா நமக்கு சில டிசிப்ளின் வேணும். அது அன்னை டிசிப்ளின் மட்டும்தான் மதர் சொல்கிறாங்க, வேற எந்த விதமான பரிகாரம் பூஜைலாம் கிடையாது. அதனால் மேரேஜ் கூடி வரணும்னு கேட்டால் மட்டும் போதாது. மதர்கிட்ட மேரேஜ் நடக்கும், ஆனால் அதுக்குரிய தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டா தான் அன்னை தருவாங்க. இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு அன்னைக்கிட்ட முறையிட்டவங்க யாருமே குழந்தை இல்லாமல் போனதே கிடையாது. அது 70 வயசானாலும் குழந்தை கண்டிப்பாக உண்டு. இன்னைக்கு எல்லாம் தொழிலில் ஏன் சக்ஸஸ் இல்லை? நேர்மை இல்லை. பிஸ்னஸாக பண்ணாமல் தான் இஷ்டப்படி பண்ணுறதுனால வர விளைவுகள். அன்னை முறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உச்சிக்கு வர முடியும். அந்த ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து நீங்கள் 2வது லெவலுக்கு வரவே முடியாது. உலகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் டாப். அந்த அளவுக்கு அருமையான சிஸ்டம் அன்னை வச்சுருக்காங்க. அதனால் தொழில் சக்ஸஸாக நடக்கணும், இல்லை லாஸ் ஆகிடுச்சு மேலே வரணும்னா நீங்கள் அன்னையோட முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகுந்த வேலை கிடைக்கலான்பாங்க. வேலை எப்படி கிடைக்கும்? எப்பவுமே வீட்டில் எரிஞ்சு விழுறாளாக இருந்தால் வேலை கிடைக்காதுன்னு நம்ம அதை சொல்லியாச்சு. அப்போ அந்த எரிச்சலுங்கிற குணத்தை எடுத்தால் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அமானுஷ சக்தி அன்னை அரவிந்தருக்கு மட்டுமே உண்டு. அங்கே சரணடைங்க, சாநித்தியத்தில் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க, சாவித்திரி வரிகளை படிங்க, உங்களுடைய விருப்பங்கள் யாவும் கை மேலே பலனாக பெற முடியும். கண்டிப்பா சார், நீங்க எல்லா பிரச்சனைக்கும் மதர் ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எல்லா நம்ம நேயர்களுக்கும் புரியுற மாதிரி தனித்தனியா எடுத்து நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு இது ரொம்பவே ஒரு பயனுள்ளதா இருக்கும். இன்னும் வரப்போற நம்ம நிகழ்ச்சிகள்ல இன்னும் தொடர்ந்து நீங்க நிறைய விஷயம் எங்களோட சொல்லிட்டே வரணும் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. என் பேர் குரு பார்வதி. நான் சூளைமேட்டில் இருக்கிறேன். எனக்கு 20 வருடங்களாக அன்னையை தெரியும். எங்கள் அப்பா தான் எனக்கு அன்னையை அறிமுகப்படுத்தினார். ஆனால் 10 வருடமாக நான் வெறும் அன்னையை வணங்கி தான் வந்தேன். இந்த சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அன்னையோட கோட்பாடுகளை பின்பற்றணும் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. இங்கே நிறைய ஸ்பீச்சஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த ஸ்பீச்சஸில் என்ன இருக்குன்னு அதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கிட்டு அதை நான் முக்கால்வாசி ஃபாலோ பண்ணுவேன். ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்பயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல் ஆகிறனே இல்லையோ, பட் நான் அதை ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய முன்னேற்றம் என்னோடய வாழ்வில் பார்க்க முடியுது. சார் தான் நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கொடுப்பாரு. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். மதரை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே எனக்கு தெரிய வந்தது. ஸோ மதரோட கோட்பாடுகளை பின்பற்றணும் அப்படின்ற விஷயம் இங்கே தெரிந்ததுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய வாழ்க்கையில் இந்த சென்டர் கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமாக நான் கருதுகிறேன். என்னோட பேர் நாகலட்சுமி. நான் டி நகரில் இருக்கேன். 1997லேருந்து நான் மதர்கிட்ட நான் வர ஆரம்பித்தேன். என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தபோது ஒரு நிமிஷம் நான் அன்னையே நினச்சி ஒரு பெருமூச்சு விட்டேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்போ
அப்படி ஒவ்வொரு மூச்சும் அன்னையோடது. எவ்வளவோ பிரளயங்கள்லாம் வந்து என் வாழ்க்கையில எனக்கு ஒளியேற்றி வச்சு இன்னைக்கு நான் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷத்துல இருக்கேன்னா அதுக்கு அன்னைகிட்ட நான் சரண்டர் ஆனது தான் பெரிய விஷயம். எப்படி அன்னை என்னை கூப்பிட்டாங்க, எப்படி பண்ணாங்கன்னு எனக்கே தெரியாது. பட் ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட வாழ்க்கையில பலவிதமான மிராக்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் நான் அன்னையோட அடிமை தான். ஒவ்வொரு மூச்சும் அன்னையை நினைச்சுதான் நான் விட்டுட்டு இருக்கேன். என்ன நேயர்களே, நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சார் நம்ம கிட்ட நிறைய விஷயம், மதர் சொன்ன விஷயங்களை பத்தி, எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள தீர்வை பத்தி தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க பாக்குறதோட இல்லாம கண்டிப்பா ஸ்கிரீன்ல நம்பர்ஸ் வரும், அதுக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க பாக்குறதோட உங்க நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் சொல்லி கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்க கருத்துக்களை நீங்க Facebookல போய் ஸ்ரீ அன்னை அடிகள்னு டைப் பண்ணி நீங்க வந்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை நீங்க திருப்பி பார்க்கணும்னா யூடியூப்ல போய் ஸ்ரீ அன்னை அடிகள்னு டைப் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நீங்க மீண்டும் பார்க்கலாம். மீண்டும் அன்னையின் தரிசனம் நிகழ்ச்சியின் வாயில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சாத்னா. நன்றி, வணக்கம். எந்த நன்னையே உன்னையே அன்றி மண்ணிலோர் துணை இல்லையே எந்தன் அன்னையே. அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே. அன்னையே தினம் உன்னையே